பாகியலட்சுமி சீரியலில் இப்போ கோபி ரொம்ப சோகமாக உட்காந்துருக்காரு. இப்போ அம்மா கிட்டேயுமே பேசிகிட்டு இருக்காரு. இப்போ வேலைக்கு போக முடியாது, ஒரு 2-3 டேஸ் கழிச்சு வந்து நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் மேனேஜ் பண்ண முடியுமா அப்படின்னு ஹோட்டலுக்கும் கால் பண்ணி சொல்லியாச்சு. ஏண்டா நீ போகலைன்னா வேலை ஒழுங்காக நடக்குமாடா, உனக்கு ஒரு மாதிரி இருந்தால் சொல்லு, நானும் உன் கூடவே வரேன் அப்படின்னு ஈஸ்வரி ஒரு பக்கம் சொல்கிறாங்க. அதெல்லாம் பார்த்துக்கலாமா அப்படின்னு சொல்ல இப்போ எழில் வந்து வீட்டுக்குள்ளே வராரு. வீட்டுக்குள்ளே வந்தோன்னே வாடா எழில் அப்படின்னோடனே, என்னம்மா வீடு என்ன பாட்டி வீடு ஒரே அமைதியாக இருக்குது அப்படின்னு ஈஸ்வரி கிட்ட கேட்க, உடனே ஈஸ்வரி வந்து சொல்கிறாங்க, என்ன பண்ணுறது, இங்கே இருக்கிறதே நான், உங்கள் அம்மா, உங்கள் அப்பா, அப்புறம் இனியா 4 பேர் தானே. எவ்வளோ சந்தோஷமாக இருந்த வீடு இவ்வளோ அமைதியாக இருக்குது பாத்தியா, நம்மளோட சத்தம் தெரு மூணு வரைக்கும் கேட்கும், அந்தளவுக்கு கலகலன்னு இருந்த வீடு. சீக்கிரமே நீனும் செல்லியன்லாம் வீட்டுக்கு வாங்கடா, வீடு ரொம்ப அமைதியாக இருக்குது, எனக்கு இப்படி அமைதியாக இருந்தாவே பிடிக்காது, கலகலன்னு இருக்கணும் வீடு அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, அதுக்கெல்லாம் ஒரு நேரம் வரணும்ல, கண்டிப்பாக நாங்கள் சீக்கிரமே வந்துடுவோம் அப்படின்னு எழில் சொல்கிறாங்க. இப்போ வந்து அதுக்கப்புறமா பாக்யா வராங்க. வாடா எழில், இப்போ தான் வந்தியா அப்படின்னு சொன்ன உடனே, ஆமாம் இப்போ தான் வந்தேன் அப்படின்னு சொல்ல, எப்படிடா இருக்கா அமிர்தா, குழந்தையெல்லாம் நல்லா இருக்காளா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நல்லா இருக்கா அப்படின்னு சொல்ல, உடனே ஏன் பாட்டி ஒரு மாதிரி இருக்கீங்க அப்படின்னோடனே, ஒரு சந்தோஷமான விஷயம் கூட நடக்கலையேடா, அதனால தான் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எல்லார் மனசுலேயும் ரொம்ப சோகம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி புலம்புறாங்க. சரி சந்தோஷமான விஷயம் தான், அதான் நாளைக்கு அம்மா புது ஹோட்டல் ஓப்பன் பண்ண போகிறாங்கல்ல பாட்டி, அப்புறம் என்ன அதை விட பெரிய சந்தோஷமான விஷயம் என்ன இருக்க போகுது அப்படின்னு சொன்னேன். அது எனக்கு சந்தோஷம் தான் அப்படின்னு ஈஸ்வரி வந்து சொல்கிறாங்க. அம்மா எப்படிம்மா போயிட்டுருக்கு, ஹோட்டலோட வேலையெல்லாம் முடிஞ்சிடுச்சா அப்படின்னோட, இன்டீரியர் ஒர்க் எல்லாம் முடிஞ்சது, லைட் ஃபிட்டிங்ஸ் மட்டும் நான் கொஞ்சம் மாற்ற சொல்லியிருக்கேன், ஸோ அது நடந்துச்சுன்னா ஓகே அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கேஷுவலாக எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் ஈஸ்வரி வந்து கோபி ரொம்ப டல்லாக இருக்கிறத பார்க்குறாங்க, இனியாவுமே ரொம்ப டல்லாக இருக்கிறத வந்து பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஸோ இனியா வந்து பேசாமல் ராதிகா ஆண்டியை வந்து போக சொல்லியிருக்கக்கூடாது, எப்படியாவது நம்ம பேசி அப்பாவோட சேர்த்து வச்சுருக்கணும், இப்போ அப்பாவை பார்க்குறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குல்ல அப்படின்னு ஒரு பக்கம் இனியா சொல்லுது ஈஸ்வரி கிட்ட. அப்படி இல்லைனா எப்படியாவது அம்மாவையும் அப்பாவையும் ஒன்று சேர்த்து வச்சிடலாமா அப்படின்னு சொல்லி ஐடியா கொடுக்கும்போது, அதுக்கு தான் நானும் பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு ஈஸ்வரி வந்து சொல்ல, உடனே போயிட்டு பாக்யா கிட்ட வந்து ஆஸ் யூஷுவல் கெஞ்சுறாங்க ஈஸ்வரி, இந்த மாதிரி நீனும் ஏன் இனிமேல் கோபியும் சேர்ந்து வாழக்கூடாது, ஒரே ஒரு வாய்ப்பு கொடுத்து பாரு அப்படின்னு சொல்ல, இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் இன்னுமே ஒரு தடவை பேசினாலோ இல்லை என்ன கம்பல் பண்ணாலோ நான் வேறு ஒருத்தரை போய் கல்யாணம் பண்ணிக்குவேன், ஆனால் கண்டிப்பாக உங்கள் பையன் பக்கம் கூட திரும்பி கூட பார்க்க மாட்டேன், இந்த எண்ணம் இருந்துச்சு அப்படின்னா அடியோட அதை அழிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க பாக்யா. கண்டிப்பாக இவ்வளோ நடந்ததுக்கப்புறமா பாக்யா கோபியை ஏற்றுக்க மாட்டாங்க. ஸோ கோபி என்ன பண்ண போகிறாரு, இந்த சீரியலை எப்படி முடிக்க போகிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், அண்ட் இந்த மாதிரி அப்டேட்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.